Hello friends, welcome back to Easy Preparation. இந்த வீடியோல ஒன் அண்ட் ஒன்லி ஆர்ஆர்பி ரிலேட்டடான வீடியோ தான் இதில் பேச போகிறேன். ஒன்றும் இல்லைப்பா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆர்ஆர்பி குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அதில் வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நான் ஈவன் அதர் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஏஇலலாம் டே பை டே ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகேங்களா, பட் ஆர்ஆர்பியில் எந்த வீடியோஸுமே போடல. ஆக்சுவலாக மெயின் ரீசன் நான் என்னங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நமக்கு அக்டோபர் மந்த்து உங்களுக்கு கரெக்டாக ஏஇ கம்ப்ளீட் ஆகிருக்கும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா, அதுக்கு அடுத்த ப்ரிப்ரேஷன் வந்து ஆர்ஆர்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் அதுக்கு அப்புறமே வந்து உங்களுக்கு இந்த ஏஇ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமே நமக்கு அதுக்கு அடுத்தது டிஆர்பி அட் த சேம் டைம் நம்மளோட அகைன் அடுத்த ஏஇக்கான ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆர்ஆர்பிக்கு வந்து என்ன அப்படின்னா, ஆர்ஆர்பிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக கேட்ட ஸ்டூடெண்ட்ஸே வந்து பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனால். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிக்கு என்கொயரிஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக வரல. அட் த சேம் டைம் எனக்கு டிஆர்பிக்கும் ஏஇக்கும் அதிக ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து டிஆர்பிக்கும் ஏஇக்கும் தான் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா மேம், அப்போ பர்டிகுலராக ஆர்ஆர்பிக்கு என்ன மேம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் சிபிடி 1 வந்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்க கரெக்டுங்களா? ஸோ சிபிடி 1 எக்ஸாம் எழுதி உங்களுக்கு ஓரளவு ஸ்கோர் வருது, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு சிபிடி 2வும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க கரெக்டாக? அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரௌண்ட் வந்து 3 மந்த்ஸோ 4 மந்த்ஸோ இருக்குது. ஓகேங்களா, ஸோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கைடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆல்ரெடி ஆர்ஆர்பிக்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஐ திங்க் என்னோட அகாடமியில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண லைவ் ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னா அந்த ஆர்ஆர்பிக்கு எடுத்த பொண்ணு தான். பட் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. ஆஃபர் லெட்டருக்காக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் அவங்கள வச்சு நம்ம பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஹோல்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் அவங்களுக்கு கிளியர் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் வந்துடுச்சு. பட் ஆஃபர் லெட்டருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்களா, ஸோ நான் எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவங்க தான். பட் ஆனால் அவங்க இது கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கோச்சிங் கொடுத்துருக்கோம் தானே. ஸோ அதனால் சிபிடி 2 நான் சொல்கிறது பர்டிகுலராக டெக்னிக்கலுக்கு மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா, சிபிடி 1 ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருப்பீங்க. 2ல் பர்டிகுலராக டெக்னிக்கல் நம்மளோட இசிஇ சிலபஸ் இருக்குல்ல, இசிஇ அண்ட் ட்ரிபிள் சிலபஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பர்டிகுலராக கைடன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ என்ன மாதிரி கிளியர் பண்ணலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 1 வந்து ஆப்டிடியூட் ரீசனிங் நல்லா போடுற பசங்க ஈஸியாக 1 கிளியர் பண்ணியிருப்பீங்க. பட் 2 அப்படிங்கும் போது டெக்னிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதாவது நீங்கள் நியூவாக அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சிபிடி 2 வந்து எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும். அதை தாண்டி எதை படிக்கிறது, எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஐடியாவே இருக்காது. ஸோ அவங்களுக்கு தான் என்ன அப்படின்னா நான் கைடன்ஸ் கொடுக்குறதா இருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 8015037093 அப்படிங்கிற நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸாகவே என்னென்ன படிக்கணும், ஆக்சுவலாக இந்த சிலபஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், டோட்டலாக வந்து உங்களுக்கு 10 யூனிட்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பேப்பரும் இருக்கும், சிஎஸ்சி பேப்பரும் இருக்கும், நம்ம இசிஇ பேப்பரும் இருக்கும். இந்த ட்ரிபிள் சிஎஸ்சிக்கெலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம், எல்லாமே எதில் இன்க்ளூட் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்பீங்க தெரியுமா, பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஏன்னா அதர் டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸ் நம்ம ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்போம், அந்த பேப்பர்ஸ் தான் இதில் இருக்கும். ஸோ அதனால் உங்ககிட்ட மெட்டீரியல் இருக்கலாம். இல்லை மேம் நான் ஆன்லைனில் தான், அதாவது என்னது கொரோனா பேட்ச்சு, ஸோ அதனால் நான் ஆன்லைனில் தான் படித்தேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு எனிவே நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கைடன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவேன். ஓகேங்களா, அதை தாண்டி நீங்கள் எங்கிட்டேருந்து மெட்டீரியல் ஆர் வீடியோஸு, ஏன்னா அதில் ஓவராலாக எனக்கு என்ன அப்படின்னா சிஎஸ்சி பேப்பருக்குலாம் கிடையாது. அதர் தென் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலோ வீடியோஸோ, ஸோ ஒவ்வொரு யூனிட்க்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வேணும்னாலும் கெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு சார்ஜ் வந்து உங்களுக்கு நான் கம்மியாக தான் 3000 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா, ஏன்னா ஆர்ஆர்பிக்குன்னு நான் கோர்ஸ் எதுவுமே போடலாமா. ரீசன் என்னென்னா டிஆர்பி ஏஇ ரெண்டுத்துக்குமான கோர்ஸ் வந்து எனக்கு இங்கே போயிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு ஆர்ஆர்பிக்கு கைடன்ஸ் வேணும்னா ஃப்ரீ கைடன்ஸ் கொடுக்குறேன். அதை தவிர்த்து உங்களுக்கு மெட்டீரியலோ இல்லை வீடியோஸோ வேணும்னாலும் என்கிட்ட நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். அதுக்கான சார்ஜ் உங்களுக்கு 3000 சொல்லியிருக்கிறேன் நான். ஓகேங்களா, இல்லை மேம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஜஸ்ட் கைடன்ஸ் மட்டும் போதுன்னா தாராளமாக நான் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோட ஸ்டேட்டஸ், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா இல்லை இப்போ தான் நியூவாக எழுதியிருக்கீங்களா. ஸோ உங்களோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணலாம், எப்படி படிக்கலாம், முதல்ல நான் உங்ககிட்ட அதை தான் கேட்பேன். நீ கையில் என்ன வச்சிருக்கிற, அந்த டெக்னிக்கலுக்கு 10 யூனிட்க்கு கையில் என்ன வச்சிருக்க, அதை தான் நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேட்பேன். ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் என்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஸோ இதுக்கு இதை படிச்சுக்கோ, ஈவன் என்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரீ சோர்ஸை கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி
நான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா என்னோட சைட்லேருந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன்ப்பா, அவ்வளோதான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸு தான். ஆனால் எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அட்டனே பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆர்ஆர்பியில் ப்ளஸ்ஸு என்ன அப்படின்னா டெக்னிக்கல் ரொம்ப பேசிக்ஸாக இருக்கும். அதாவது ஈவன் உங்களுக்கு நம்ம டிஆர்பி ஏஇ மாதிரி அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்காது, ரொம்ப பேசிக் ஸ்டாண்டர்டாக இருக்கும். நீ ஜஸ்ட்டு வாட் இஸ் வாட் ஜஸ்ட்டு நீ என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நெகட்டிவ், நீ ஏன் அந்த நெகட்டிவ் மார்க்கை பார்த்து பயப்படுறீங்க? ஜஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு கொஷினுக்கு ஆன்சர் உனக்கு தெளிவாக தெரியுது, ஏன்னா ஈஸியாக இருக்கிறதுனால இந்த கொஷனுக்கு இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக ஆன்சர் போட்டு போயிடுங்க. டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த கொஷினை கையே வைக்காதீங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தடுமாறுறதுக்கு, அதாவது எழுத யோசிக்கிறதுக்கு ஒரே காரணம் இதுதான். ஓகேங்களா? பட் எனிவே தயங்காதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு வந்துட்டீங்க அப்படின்னா ஓவராலாக எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஈவன் நீ பாரு ஏஇக்கு ப்ரிப்பேர் ஏஇக்கு கூட நீ கிளியர் பண்ணலான்னு இருந்திருப்பேன், ஆனால் சடனாக நீ ஆர்ஆர்பியில் உள்ள போஸ்டிங் வாங்கி உள்ளே போயிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பர்டிகுலராக இந்த எக்ஸாம்னு இல்லாமல் உன்னோட ஃபோக்கஸ் வந்து ஒன் அண்ட் ஒன்லி இசிஇயில் நான் உள்ளே போகணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கிட்ட இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஏஇக்கு இப்போ கரண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் பீப்புள் யாருன்னா இந்த குரூப் 2 கிளியர் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, குரூப் 4 கிளியர் பண்ணி ஆல்ரெடி 10 வருஷம் சர்வீஸில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து சரி நீங்கள் தான் ஒர்க்கிங்கில் இருக்கீங்க, நல்ல சேலரி வாங்குறீங்க, எதுக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களோட ஒரே டார்கெட் என்னென்னா, இல்லை நான் டிபார்ட்மெண்ட்குள்ளே போகணும், நம்மளோட இசிக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுன்னு சொல்லி ஏஇக்கு வந்து படிக்க வந்திருக்காங்க. அது கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு எக்ஸாம் எழுதணும், கிளியர் பண்ணோம், வேலை முடிஞ்சிச்சு அப்படி. அதுவும் அவங்க எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா மேரீடு உமன் நான் சொல்கிறது. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை எப்படி படிப்பீங்க அப்படின்னா, நான் சாட்டர்டே சண்டே 2 days இருக்குது மேம், ஈவன் நான் ஈவினிங் நைட்டு நான் குழந்தைங்கள தூங்க வச்சு நான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது பரவாயில்ல இவ்வளோ தூரம். அப்போ அவங்களோட ஒரே இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இல்லை நான் வந்து நான் டெக்னிக்கலை விட டெக்னிக்கல்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற போது நான் அதனால தான் உங்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். ஸோ அதனால் எல்லா எக்ஸாமுக்குமே படிங்க, எந்த எக்ஸாம் வந்தாலுமே. ஈவன் அவங்களுக்குலாம் சில பேருக்கு டிஆர்பியான அவேர்னஸ் இல்லை, டிஆர்பினா என்ன, அது எதுக்கு எழுதுகிறோம் அப்படின்னு. பட் நம்ம அதை பற்றி சொல்லும்போது ஓகே அப்போ எனக்கு இதை தாண்டி இது எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது, ஸோ அப்போ நான் டிஆர்பிக்கே ப்ரிப்பேர் பண்ணுவேனே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அதனால் எல்லா எக்ஸாமுக்கும் ஓவராலாக படிங்க. ஸோ ஏதோ ஒரு எக்ஸாமில் உள்ளே போகிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரே ஒரு விஷயமா, ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்துருந்துச்சு. மேம் ஆக்சுவலாக டிஆர்பிக்கு ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க, மேம் இந்த மாதிரி எனக்கு போர்டு நீங்கள், ஏன்னா இதுக்கு முன்னாடி மேக்ஸ் வந்து நான் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் நான். ஸோ அதனால் போர்டு எனக்கு வந்து கிளியராக இல்லை மேம், ஸோ அதனால் எனக்கு வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு போர்டில் எடுக்கும் போதே சொல்லியிருப்பேன், கொஞ்சம் இதுவாகும்ப்பா, போர்டு கிளாரிட்டி கம்மியாக இருக்கும், ஸோ என்னோடய வாய்ஸ் வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அதனால் ஈவன் இப்போ நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ரெக்கார்டட் வீடியோஸ் கெட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் போர்டு பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா உங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி உங்களுக்கு ஸ்க்ரீனில் தான் எடுப்பேன் நான். ஸோ போர்டுங்கிறது வந்து அது வந்து என்னென்னா மேக்ஸ்க்காக நான் போர்டு சூஸ் பண்ணது, மற்றபடி ஸ்க்ரீனில் தான் கிளாஸஸ் எடுப்பேன். ஸோ அதனால் ஸ்க்ரீன் உங்களுக்கு தெளிவாக தெரியும், அதில் எந்தவித டவுட்டுமே இல்லை. ஸோ அதனால் அது டவுட் பட வேண்டாம். பட் எனிவே நான் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆன்ஸ்க்ரீன் போர்டே வாங்குற மாதிரி தான் பிளானு. பட் அதுக்கிடையில் இந்த ஒர்க்லாம் முடிச்சுக்கலாம், ஓரளவு எக்ஸாம் ஓரளவு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்தது பிளான் இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோஸ் லைவ் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த எந்த டவுட்டுமே வேண்டாம். ஸோ அதனால் கிளாரிட்டி கம்மியாக இருக்குமா அப்படிலாம் இல்லை. ஈவன் உங்களுக்கு வேணும், சாம்பிள் வீடியோ வேணும்னாலும் எங்கிட்ட கேளுங்க, சாம்பிள் வீடியோ உனக்கு அனுப்பிச்சுடுறேன் அப்படிலாம் கேட்டு பார்க்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. மேம் எங்கள் சாம்பிள் வீடியோ கிடைக்குமா அப்படின்ட்டு. ஸோ சாம்பிள் வீடியோ அனுப்பிச்சி விட்றேன். உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் டிஆர்பி ஆர் ஏஇ இல்லை எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இசி அண்ட் ட்ரிபிள்இக்கான ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம அகாடமியில். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டவுட் எதுனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.